இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நான் காலையிலே கீழே அனைவருக்கும் பொங்கல் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்த போது சில பேர் தனித்தனியாக வந்து வாழ்த்துக்களை சொன்னார்கள். எப்படி சொன்னாங்கன்னா, ஹாப்பி பொங்கல். இன்றைக்கு ஒரு நாளாவது தமிழில் நம்ம முழுமையாக பேச முடியல இல்லையா? தமிழர் திருநாள் அப்படின்னு நமக்கு வார்த்தை வரமாட்டேது. ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி டே, ஹாப்பி நியூ இயர் அப்படியே பேசி பேசி தமிழுடைய திருநாளை கூட நாம் ஆங்கிலத்தில் கலந்து தான் வாழ்த்துக்களை சொல்ல முடிகிறது. அப்படியாக நம் சமூகத்தில் நாம் மாறி இருக்கிறோம். நான் மீண்டும் அவருக்கு சொல்கிறேன், தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல் ஃபாதர். அப்படியாக நாம் ஆங்கிலத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஒன்று ஆங்கிலத்திலேயாவது நல்லா பேச தெரியுதா? அதுவும் கிடையாது. தமிழையாவது நல்லா பேச தெரியுதா? அதுவும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி இருக்கிறோம். பிரியமான இந்த நாளில் இன்றைய விழாவை கொண்டாடுகிற தமிழர்கள், உழவர்கள், இந்த தமிழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் ஜெபிப்போம். இந்த தமிழகம், இந்த தமிழகத்தினுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருள் வரங்கள் நிறைய கிடைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு முன்னேற்றம் இன்னும் அதிகமாய் கிடைத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் தேசத்துக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மிக குறிப்பாக இந்த விவசாய பெருமக்களுக்காக, உழவு தொழிலை செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்காக நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இப்படியாக சொல்வது உண்டு, நமக்கு எப்போதாவது தான் நாம் மருத்துவரை சந்திப்போம். எப்போ நாம் மருத்துவரை சந்திப்போம்? சில பேர் சும்மா அடிக்கடி போயிட்டு வருவாங்க, அது வேற விஷயம். வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்க்கலன்னா முடியாது. அவ்வளோ நோய். எப்போதாவது நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் நாம் மருத்துவரை சந்திப்போம். எப்போதாவது நாம் வழக்கறிஞரை சந்திப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி வருகிற போது நாம் வழக்கறிஞரை சந்திப்போம். அவரை சந்தித்தோம்னா சந்திக்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு சந்திக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. தேவைப்படுகிற போது, பிரச்சனை வரும்போது வழக்கறிஞர்களை சந்திப்போம். அல்லது எப்போதாவது நாம் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், வீடு கட்டுகிற போது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுகிற போது, ரெனோவேஷன் பண்ணுகிற போது நாம் சிவில் இன்ஜினியரை நாம் சந்திப்போம். எப்போதாவது நாம் அரசியல்வாதிகளை சந்திப்போம். அவங்களால் நமக்கு ஏதாவது ஆதாயம் வேண்டும் என்று சொல்லி அரசியல்வாதிகளை சந்திப்போம். இதெல்லாம் எப்போதாவது நடக்கக்கூடியவை. எப்போதாவது தான் இவர்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 வேளை நாம் விவசாயியை சந்திக்கிறோம். சில பேர் 4 வேளை சந்திப்பாங்க, அது வேற விஷயம். 4 வேளை சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் 3 வேளை விவசாயிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அவர்களை நினைவில்லாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நாம் உணவில் கை வைக்கிற போது நாம் விவசாயியை சந்திக்கிறோம், உழவனை சந்திக்கிறோம் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இவர்களை நாம் சிந்திக்கிற போது ஒரே ஒரு செய்தி மட்டுமே உங்களுடைய மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அது நிலத்தை பற்றி, நிலத்தினுடைய வளத்தை பற்றி. இந்த செய்தியை மட்டும் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைய தியான பாடலில் வார்த்தைகள் நாம் அழகாக படித்தோம். ஆண்டவர் தாம் இந்த நிலத்தை கொடுத்தார், நிலத்தை கொடுத்த சாமியே அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்து, நிலத்தை யார் கொடுத்ததாம்? ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இது வெறுமனே ஒரு பாடல் இல்லை, இறை வார்த்தைகளும் அதைத்தான் சொல்லுகின்றன. நம்முடைய விவிலியம் என்ன சொல்கிறது? நிலத்தை நான் கொடுத்தேன், இந்த நிலத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று கடவுள் சொல்லுகிறார். லேவியர் 25ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியர் 25:23 இறை வார்த்தை. நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். அடுத்து
ஏனெனில் நிலம் என்னுடையது, நிலம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றார். நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலம் என்னுடையது, இந்த வீட்டு மனை என்னுடையது, இந்த வயல் என்னுடையது, இந்த பிளேஸ் என்னுடையது என்று சொல்லி நிலத்தை என்னுடையது என்று நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நிலம் என்னுடையது. அடுத்த வார்த்தை இன்னும் முக்கியமானது. நீங்களோ என்னை பொறுத்த ஆண்டவரை பொறுத்த வரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. இதுதான் லேட்டஸ்ட் பொங்கலா? இன்னும் இருக்கா? நிலம் என்னுடையது, நீங்களோ என்னை பொறுத்த வரையில் அந்நியர். ஆண்டவர் சொல்ல, இந்த நிலத்துக்கு நீங்கள் அந்நியர், நீங்க சொந்தக்காரன் கிடையாது. இந்த பூமிக்கு நீங்க சொந்தம் கிடையாது. இந்த விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பரந்த பூமிக்கு நீங்க சொந்தம் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த பூமியை படைக்கல, நான் இந்த பூமியை படைத்திருக்கிறேன், நான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன். எனவே நீங்க இந்த பூமியில கொஞ்ச நாள் இருப்பீங்க, அப்புறம் போயிடுவீங்க. இந்த நிலம் எப்போதும் இருக்கும், இந்த பூமி எப்போதும் இருக்கும். இதை நான் படைத்தவன், இது எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமைமிகு நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். யூதா இஸ்ரவேல் மக்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றார். நான் கொடுக்கக்கூடிய நாடு, நான் உங்களை நாட்டுக்கு அழைத்து செல்கிறேன், அந்த நாடு எப்படி இருக்கும் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு முன்கூட்டியே சொல்றார். அவங்க இன்னும் கானான் நாட்டுக்கு போகல. போவதற்கு முன்னாடியே நீங்கள் போகக்கூடிய நாடு, அந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நான் கொடுக்கக்கூடிய நாடு பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுக்களையும் ஏரிகளையும் கொண்டது. நீர் வளம் மிக்க நாடு, வளமை கொடுக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட வளமையான நாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது, இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பின்பு ஆண்டவர் சொன்னார், எல்லாம் நலம் என கண்டார், எல்லாம் நலம் என பார்த்தார். இந்த உலகம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த நிலம், ஆண்டவர் கொடுத்த இந்த பூமி எப்படியாக இருக்கிறது, நாம் எப்படியாக மாற்றி வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் பண்ணல ஃபாதர், நாங்கள் ஏதோ சின்ன மெனை வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்கோம். இந்த பூமிக்கும் இந்த நிலத்துக்கும், இந்த பூமி அழிந்து போவதற்கும் இந்த நிலம் அழிந்து போவதற்கும் நாங்கள் என்ன ஃபாதர் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பித்துக் கொள்கிறோம். எல்லாருமே அதைத்தான் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமி நான் கொடுத்தது, இந்த நிலம் நான் கொடுத்தது. ஆக எப்படி கொடுத்தார் என்பதையும் சொல்லுகிறார். ஊற்றுக்கள், நீர் ஊற்றுக்கள், வளமை கொடுக்கக்கூடிய ஆறுகள், வளமை கொடுக்கக்கூடிய ஏரிகள் எல்லாவற்றையும் கொடுத்து, அந்த தண்ணீர் என்பது வாழ்வு, விவிலியத்தில் தண்ணீர் என்பது வாழ்வை சொல்லி வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த பூமியை உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பூமியை, அது மிக குறிப்பாக தமிழகம் வளமை சேர்க்கக்கூடிய, தமிழகம் பசுமையை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியை நாம் எப்படியாக மாற்றியிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கடவுளுடைய ஆட்சி, இறை ஆட்சியை பற்றி பேசுகிறவர். மோட்சத்தை பற்றி பேசும்போது அவர் எதை வைத்து கம்பேர் பண்ணி பேசுவார் அப்படின்னா, நிலத்தை வைத்து தான் கம்பேர் பண்ணி பேசுவார். இறை ஆட்சி பின்வரும் ஓமைக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்வார். இறை ஆட்சிக்கு பின்வரும் ஓமையை ஒப்பிடலாம். என்னென்ன ஓமைகளை சொல்லியிருக்கிறார்? ஒன்று, 4 இடத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை, நல்ல நிலம், முட்செடிகள் நிலம், பாறை நிலம்,
பாதை நிலம், வடியோர நிலம். எதுக்கு ஒப்பிடுகிறார்? மோட்சத்துக்கு ஒப்பிடுகிறார், இறை ஆட்சிக்கு ஒப்பிடுகிறார். கடவுளுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நல்ல நிலத்தை சொல்லுகிறார். நல்ல நிலத்தை சொல்ல வரார். இந்த 3 நிலங்களும் அல்ல, இந்த நல்ல நிலத்தில் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இறையாட்சி பற்றி சொல்லுகிற போது ஐடி கம்பெனி பற்றி சொல்லலை. ஐடி கம்பெனி பற்றி சொல்லலை. ஆண்டவர் இறையாட்சி பற்றி சொல்லுகிற போது வேறு தொழில்களை சொல்லவில்லை. அன்னைக்கு மத குருக்கள் இருந்தாங்க, அதை பற்றி சொல்லலை. மத நிறுவனங்கள் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லலை. ஆண்டவர் இறையாட்சி பற்றி சொல்லுகிற போது நிலத்தை பற்றி பேசுகிறார், உழவை பற்றி பேசுகிறார், பயிரை பற்றி பேசுகிறார். இன்னொரு இடத்துல ஆண்டோட இறையாட்சி பற்றி சொல்லுகிற போது நல்ல விதையும் தீய விதைகளும் நல்ல பயிரும் களைகளும் பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்ல விதைகள் பயிர் விதைக்கப்பட்டன. ஆனால் தீயவன் என்ன செய்கிறான்? களைகளை விதைத்து விட்டு போகிறான். எதுக்கு இந்த ஊமையெல்லாம் சொல்றாரு? இறையாட்சி பற்றி பேசும்போது சொல்றாரு. கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற போது அவர் நிலத்தை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு இந்த பாடலை பாடியது போல, தியான பாடலை பாடியது போல ஆண்டவர் இயேசு அறுவடையை பற்றி பேசுகிறார். அறுவடையை பற்றி பேசுகிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. பாருங்க, அவருடைய ஒட்டுமொத்த ஊமைகள் எல்லாம் நிலம், விதைகள், அறுவடைகள், விவசாயிகள், உழவர்கள், மரம், செடி, கடல், மீன்கள், இதை பற்றி தான். பிரியமானவர்களே, இந்த நிலம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. நாம் விவசாயிகள் அல்ல, நாம் சிட்டியில் இருக்கிறோம். நாம் நிலத்தை பற்றி அறிந்திருக்கிறோமோ அறியவில்லையோ, அது நிலத்தில் நாம் உழுதிருக்கிறோமோ, நாம் வேலை செய்திருக்கிறோமோ வேலை செய்ய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு செய்தியை நான் மனதிலே பதிய வைத்து நிறைவு செய்கிறேன். மானாமதி கண்டிகிற பங்கிலே ஒரு 5 ஆண்டுகள் நான் இருந்தேன். அது முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எல்லாமே பெரும்பாலும் விவசாய தொழிலை செய்யக்கூடியவர்கள், சில பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். பிரியமான அதில் ஒருவர் தாமஸ் என்கின்ற ஒருவர், அவர் நிறைய வயல்களை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர். இதுபோல பொங்கல் விழா நடந்து முடிந்திருக்கிறது. முடிந்து சில நாட்கள் கழித்து அவர் என்னை சந்திக்க வந்தார். வந்துட்டு, ஃபாதர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். சம்பந்தமேலாம் வராரு, திடீர்னு தேங்க் பண்ணுறாரு, நன்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு நான் கேட்டேன், எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. பொங்கல் விழாவை நீங்கள் வைத்த அந்த மறையுரைக்காக நன்றி அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெரிய கிடையாது, ரொம்ப வயசானவர்களாம் கிடையாது. அப்போது அவருக்கு ஒரு 40 வயசு அது போல இருந்திருக்கும். பொங்கல் விழா பிரசங்க வச்சதுக்கும் நீங்கள் இப்போ தேங்க் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல நான் சின்ன பிரசங்க வச்சதுனால இப்போ தேங்க் பண்ணுறீங்களா அப்படி கிண்டலாக தான் கேட்டேன். இப்படி தான் கேட்டேன், சின்ன பிரசங்க அது தானே தேங்க்ஸ் அப்படின்னு. இல்லை ஃபாதர், பின்ன எதுக்கு? நான் என்னுடைய நிலத்தை விற்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய நிலத்தை நான் விற்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். பல்வேறு இடங்களிலே நான் பேசி கொண்டிருந்தேன். எவ்வளவு இது போகும், யார் அதிகமாக கொடுத்து என்னுடைய நிலத்தை வாங்குவார்கள் என்று நான் பேசி கொண்டிருந்தேன். அன்றைக்கு நீங்கள் வைத்த அந்த மறையுரை, ஒருபோதும் என்னுடைய நிலத்தை நான் விற்கக்கூடாது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். இன்னைக்கு புரிஞ்சது நிலத்தினுடைய அருமை, நிலத்தினுடைய அந்த பெருமை இன்றைக்கு எனக்கு புரிந்தது என்று அவர் சொன்னார். நான் நிலத்தை விற்க மாட்டேன் ஃபாதர், என் உயிரே போனாலும் நான் நிலத்தை விற்க மாட்டேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க என்று நான் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நிலம் இல்லாதவன் முகம் இல்லாதவன், நிலம் இல்லாதவன் முகவரி இல்லாதவன். இந்த 2 வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. அதனால் முகம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, முகவரி இல்லாமலும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நிலம் என்னுடைய முகம், நிலம் என்னுடைய முகவரி. அதனால என் நிலத்தை உயிரே போனாலும் நான் விற்க மாட்டேன் ஃபாதர், அது எங்களுடைய சொத்து. பிரியமானவர்களே, இன்னைக்கு பல பேர் நாம் கூட ஊரில் இருந்த நிலத்தை எல்லாம் விற்றுவிட்டு இங்கே செட்டில் ஆகிக்கும். இப்போ நீங்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு முகம் இல்லை, நீங்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு முகவரியும் இல்லை. இன்றைக்கு நாம் நிலம் கடவுள் நான் உனக்கு கொடுத்துன்னு சொல்றார். இந்த நிலம் நான் உனக்கு கொடுத்தது, நீ எப்படி விற்கிற? இன்னைக்கு முதல் வசனம் அதைத்தான் நாம் பார்த்தோம். லேவியர் நாம் வாசித்தோம். 25, 23 மீண்டும் வாசிப்போம். நிலம் லேவியர் 25, 23. எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா?
நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். வீணா விக்காதீங்க, நிலத்தை வீணா விக்காதீங்க, அது நான் உங்களுக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு விவசாயிகள் நிலத்தை விற்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். உழவர்கள் தங்களுடைய நிலத்தை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லாத சூழ்நிலையிலே இன்றைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் முன்பு சொன்னேன், இன்றைக்கு மற்ற தொழில்கள் மற்ற வேலைகள் பெருமையாய் பார்க்கப்படுகின்றன. விவசாயம் படிக்காதவன், ஒன்றும் தெரியாதவன், இவன் பார்க்கிறான் என்ற விவசாயியை பற்றிய ஒரு எண்ணம் நாம் குறைவாக இருப்பதனால் அவனுக்கு தேவையானதை அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் கொடுக்காமல் இருப்பதனால் இன்றைக்கு அவர்கள் நிலத்தை விற்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறார்கள். பிரியமான, அதெல்லாம் விட்டுட்டு சிட்டியினுடைய லெவலுக்கு நான் வருகிறேன். மாநகர லெவலுக்கு நாமெல்லாம் சிட்டியில் இருக்கிறோம். நிலத்தில் பயிர் செய்யக்கூடிய மக்களாக இல்லை. இன்றைக்கு நிலம் என்னிடம் கொடுக்கப்பட்டது. நான் இருக்கக்கூடிய அந்த இடம் கடவுளுடையது. அதில் பயிர் செய்கிறோம், பயிர் செய்யல இல்லை, நாம் வசிக்கிறோம், நாம் வாழ்கிறோம். அந்த இடம் நம்முடையது. அந்த இடத்தை நான் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை நான் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறேன். கோயில் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நிலம் என்னுடையது என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா இடமும் புனிதமானது. நீங்கள் வாழ்கிற வீடு புனிதமானது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. நாம் எவ்வளவு நேரம் நம்முடைய குப்பைகளை எடுத்து அடுத்தனுடைய நிலத்தில் போடுகிறோம். நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக்ஸ், நாம் எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அரசாங்கம் என்னமோ சொல்லுது, ஆனால் மக்காத குப்பைகள், அழிந்து போகாத குப்பைகளை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கூட நிலத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நிலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய துரோகம். பிரியமானவர்களே, சிட்டியில் இருப்பதனால் இந்த செய்தியை சொல்கிறேன். நிலத்தை நாம் கூட வீணடிக்கிறோம். குப்பைகள், மக்காத குப்பைகள் தொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு அரசாங்கம், ஆனால் நாம் நிலத்தில் தான் போடுகிறோம். அந்த நிலம் சொல்லுவாங்க, ஒருபோதும் இந்த பிளாஸ்டிக் அழியாது. நீங்கள் அழிஞ்சு போடுங்க, போட்டம் அழிஞ்சிடுவான், போடப்பட்ட பிளாஸ்டிக் அழியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அது அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இன்றைக்கு என்னுடைய செய்தி தான், மண், நிலம் அது ஆண்டவருடைய முகம். நிலம், மண் அது ஆண்டவருடைய முகவரி. நான் ஏற்கனவே சொன்னது போல, இன்றைக்கு டாக்டர்ஸ், மற்ற தொழிலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எப்போதாவது நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த விவசாயிகள் இல்லாமல் போனால் உலகம் இல்லாமல் போகும். எனவே இந்த தொழிலை செய்வோருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தொழிலை நாம் நேசிப்போம். விவசாயிகளை பார்க்கிற போது அலட்சியமாக அல்லாமல் அவர்களை இறைவனாகவே பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பொருட்களை தயாரிக்கிறார்கள். பொருட்கள், அதை அவன் பயன்படுத்த முடியுமா என்றால், அதை வச்சு அவன் வாழ முடியுமானா வாழ முடியாது. இப்போ உதாரணமாக சிமெண்ட் கம்பெனி ஒருத்தன் தயாரிக்கிறான், சிமெண்ட் தயாரிக்கிறான், அதை வச்சு அவன் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. மருந்து கம்பெனி மருந்தை தயாரிக்கிறான், அதை வச்சு அவன் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அல்லது செங்கல் கம்பெனி ஒருவன் தயாரிக்கிறான், அதை வச்சு அவன் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அதை சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அப்போ மற்றவர்கள் தயாரிப்பதெல்லாம் பணமாக மாற்றுகிறார்கள். விவசாயி மட்டும்தான் உயிரை கொடுக்கிறான். அப்போ உயிரை கொடுப்பவன் யார்? உயிரை கொடுப்பது யார்? உங்களுடைய யார் உயிர் கொடுத்தது? கடவுள். விவசாயி இன்னொரு கடவுள், உழவன் இன்னொரு தெய்வம். அவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம்.